So good evening students. Today we will see the current affairs analysis dated from 25th July 2024. The first article related to the right to shelter. Right to shelter எந்த ஆர்டிக்கிள் வரும்? Fundamental rights. Article 21ல implicitly it was mentioned. சரியா? Okay. So constitutionல there is a procedure. So provision called as article 21 as an article. So இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதில் there is a case ரயில்வே ஒரு 50,000 பீப்புளை வந்து ரயில்வே லேண்டில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க என்க்ரோச்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து அதுலேருந்து அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் ஹைகோர்ட் ஆர்டர் டு எவிக்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஷுட் பி தேர். இட் ஷுட் சி தி ரைட் டு ஷெல்டர் கான்செப்ட். இதுதான் உங்களுக்கு நியூ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ரைட் டு ஷெல்டர் இம்ப்ளிசிட்லி இட் வாஸ் மென்ஷன் இன் தி ஆர்டிகிள் 21. ஆர்டிகிள் 21 அப்படின்றது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ நோ பர்சன் ஷால் பி deprived of rights. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எந்த காரணத்தை கொண்டு எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னா சட்டத்தின் மூலமாக யூ கேன் டிப்ரிவ் தேர் லைஃப், மற்றபடி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் இப்போ ரைட் டு லைஃப்னா நார்மலாக நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு பர்சனோட லைஃப், அவனோட உயிர் சரியா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு பிறகு என் நம்பர் ஆஃப் கேசஸில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ஃபோர்ட் அண்ட் கான்ஃபோர்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ரைட் டு லைஃப் அப்படின்னா ரைட் டு ஷெல்டர். ஒரு பர்சன் வந்து அவன் வாழ்கிறதுக்கு டிக்னிஃபைட் லைஃப் இல்லை, அவன் வந்து குற்ற உணர்ச்சியோட இல்லைன்னா பீப்புள் வந்து அவனை ரொம்ப இது பண்ணுற டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரைட் டு லீவ் வித் டிக்னிட்டி கிடையாது. ஸோ அதனால் எவ்ரி பர்சன் வில் பி கிவன் டிக்னிஃபைட் லைஃப். அப்புறம் ரைட் டு ஹெல்த்து, அப்புறம் ரைட் டு க்ளீன் ஏர், ரைட் டு க்ளீன் சானிடேஷன், ஸ்வச் பாரத் அபியானெல்லாம் அதன் மூலமாக வந்தது தான். க்ளீன் வாட்டர், இது எல்லாமே இன்ஃபோர்ட் அண்ட் கன்ஃபோர்ட் ரைட்ஸ். அப்படின்னா இட் வாஸ் இம்ப்ளிசிட்லி மென்ஷன் இன் தி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. பர்சனல் லிபர்ட்டி விட்டுருங்க, ரைட் டு லைஃப். சரியா? ஸோ ஆர்டிகிள் 21 வந்து ரைட் டு ஷெல்டர் அப்படின்றது எப்போ இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா there's a case called ஓல்கா வர்ஸ். இதெல்லாம் கொஸ்டின்ஸில் நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது யூ கேன் மென்ஷன். கொஸ்டின்ஸில் கேட்குறது ரேராக கேட்பாங்க, பட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கலாம் இந்த கேசஸ். லோகா வெல்ஸ் டெல்லிஸ் வர்ஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன். இது ஒரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் ரைட் டு ஷெல்டர் அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ஆர்டிகிள் 21 இட் வாஸ் மென்ஷன் அப்படின்றத சொன்னது இந்த ஆர்டிகிள், இந்த கேஸ் தான். அதுக்கு பிறகு என் நம்பர் ஆஃப் கேசஸ் கேம். இதில் வந்து ரைட் டு லிவ்லிஹுட் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஷெல்டர், ரைட் டு ஷெல்டர் ஃபார் எவ்ரி பர்சன். அதனால தான் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வீடு கட்டி கொடுக்குற திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க, இலவச வீடுகள். சரியா? ஸோ இதெல்லாம் இந்த பார்ட்டு தான். ஸோ அது மாதிரி 1996 there's another case, this case in 1985. ஸோ இது நீங்கள் கேட்க மாட்டாங்க மெயின்ஸில். ரைட் டு லைஃப்பை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படி எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்கும். ஜெனரலாக எழுதுனா மார்க் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ 1996 there is a case called as சமேலி சிங். எல்லாமே நோட்ஸில் இருக்குது. சமேலி சிங் வர்ஸ் யூபி கவர்மெண்ட் ஆஃப் யூபி. அதில் வந்து எவ்ரி பர்சன் வில் பி கிவன் லிவிங் ஸ்பேஸ், ஒரு தனி ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். சேஃப் அண்ட் க்ளீன் வாட்டர், க்ளீன் சரௌண்டிங், லைட் ஃபெசிலிட்டிஸ், ஏர், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சானிடேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க.
ரைட் டு எஜுகேஷன் ஆக்சுவலாக இதில் தான் இருந்துச்சு, இன்ஃபோர்ட் அண்ட் கம்ஃபர்ட் ரைட்ஸில். நவ் இட் இஸ் அன் ஃபண்டமெண்டல் ரைட். எந்த ஆர்டிகிள்? ரைட் டு எஜுகேஷன். A. சரியா? ஸோ அது எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? இது இப்போ ரீசெண்டாக ஏதோ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். சரியா? ஸோ இதெல்லாமே பாலிட்டி படிக்கும்போது யூ கேன் ஸ்டடி. படித்தவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், ஸோ இது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் ஷெல்டர் தான் நியூஸ். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சந்திரசேகர் ஆசாதுக்கும் ஷோ த பிடிஎஃப். லோக்மானியா திலக்குக்கும் பர்த்டே. அது வந்து போத் ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். சந்திரசேகர் ஆசாத் வந்து HSRA, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்ற பேர். அது கிரியேட் பண்ணது பகத்சிங் அவங்க பீப்புள், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப். சந்திரசேகர் ஆசாத் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் லான்ச் பண்ணப்பட்டப்போ அவருக்கு 15 வயசு. அப்போ அதில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. 1906 பிறந்தவர். ஷார்ட் லிவ்டு தான், ரொம்ப நாள் வாழலை. பிகாஸ் ஹி டிட், அவரே தன்னைத்தானே ஷூட் பண்ணி செத்துக்கிட்டார். அதுக்கு ரீசன் வந்து லாலா லஜ்பத் ராய் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடினப்போ, யூ பீப்புள் நோ ரைட், சைமன் கமிஷனுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ லாலா லஜ்பத் ராய் வாஸ் பீட்டன் சிவியர்லி அண்ட் ஹி டைட். ஸோ அதை அந்த ஆர்டர் போட்டது ஜேம்ஸ் கவுட் அப்படின்ற சூப்பரண்டன்ட். அவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக, சாரி ஜட்ஜ், அவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஜான் சவுந்தர் அப்படின்ற அது த்ரோ பண்ணும்போது தவறுதலாக சூப்பரண்டன்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் மேலே அது விழுந்துடும், அவர் இறந்து போயிடுவார். ஸோ இதுக்கு இதை பண்ணது ஆக்சுவலாக பகத்சிங்கும் இன்னொரு பர்சன் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். இந்த 2 பர்சன் ஆனால் அரெஸ்ட் பண்ணப்பட்டது இந்த 3 பேரும். சரியா? சந்திரசேகர் ஆசாத் வந்து ஒரு பார்க்கில் இருக்கும்போது அவர் அரெஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி கக்கோரி இன்சிடென்ட்னா ட்ரெயின் ராபரி, ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க்கு போகக்கூடிய பணத்தை வந்து கொள்ளடிப்பாங்க. ஸோ அதில் எல்லாமே இவங்க வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வாஸ் கேப்சர்டுன்னு. ஸோ ஒரு பார்க்கில் வச்சு சரௌண்டிங் பண்ணுவாங்க. அட் த டைம் ஹி ஷாட் டு டெத் செல்ஃப். சரி, அவரே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு. சரியா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் வந்து லோக்மானியா திலக் வந்து இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். 23rd July 1856 பிறந்தார். 1920 ஹி டைட். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது ஆகஸ்ட் 1 தான் லான்ச் பண்ணுவாங்க. அன்னைக்கு திலக் வந்து இறந்து போவார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேஷன் அப்படி ஞாபகம் இருக்கும். ஸோ டெக்கான் இஸ் அ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அஸ் வெல் அஸ் ரிஃபார்மிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிரிட்டிஷை வந்து அடித்து தான் விரட்டணும் அப்படின்றது, பாம்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் கிடையாது. ஸோ 1907 சூரத் ஸ்பிளிட், காங்கிரஸ் 2ஆக பிரியும். அதில் மெயினாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பை வழி நடத்துனது திலக் தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பாலகங்காதர் திலகை பொறுத்த வரைக்கும் he found out எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, ஃபெர்குசன் காலேஜ், புனே. அது மாதிரி லால் பால் பால், இவங்க 3 பேருமே காங்கிரஸில் இருந்த பர்சன்ஸ். லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ பாலகங்காதர் திலக் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பை பிரிச்சுட்டு வருவார். மாடரேட்ஸ் குரூப் வந்து கோபால் கிருஷ்ண கோகலே தலைமையில் போவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம். அப்புறம் ஆனி பெசன்ட் இந்தியாவில் வந்தப்போ ஷீ ஸ்டார்டட் இந்தியன் ஹோம் ரூல் மூமெண்ட். அதில் இன்ஸ்பயர் ஆகி 1916 he also started இந்தியன் ஹோம் ரூல் லீக். இது மூமெண்ட், அது லீக், சின்ன வித்தியாசம்தான், மாட்டிப்பீங்க. அது மாதிரி கேசரி அப்படின்ற ஒரு பத்திரிகை ரிலீஸ் பண்ணார். அப்புறம் மராட்டான்றது இங்கிலீஷ் பத்திரிகை, கேசரின்றது மராத்தி லாங்குவேஜில் பத்திரிகை ரிலீஸ் பண்ணார். அப்புறம் இவர் வந்து குதிராம் போஸ் அண்ட் தென் பிரஃபுல் சக்கி, இவங்க 2 பேருமே லைக் பிரிட்டிஷால் குற்றம் சாட்டப்பட்டவங்க. இவங்களும் ஒரு பாம் கேஸில் இன்வால்வ் ஆவாங்க. வைஸ்ராய் மேலே த்ரோ பண்ணப்பட்ட பாம்.
ஸோ அதில் இவங்களை வந்து திலக் வந்து பாதுகாப்பார் அப்படின்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி மண்டலே ஜெயில் எங்கே இருக்குது? மியான்மரில் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மியான்மர். அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. பர்மா, அன்னைக்கு பர்மா. அதில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 1908 1914 வரை he was imprisoned and released. அதுக்கு பிறகு போராட்டங்கள் எல்லாம் அவர் தொடர்ந்து பங்கேற்பார். ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இது ஹிஸ்ட்ரி, அதில் நோ சேஞ்ச், பீப்புள் கேன் ஸ்டடி. அப்புறம் த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு கிளைமேட் டாக்ஸானமி. இந்த வேர்டு வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. கிளைமேட் டாக்ஸானமினானது கிளாசிஃபிகேஷன், கிளைமேட் கிளாசிஃபிகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்கள் வந்து க்ரீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எது க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வருது, இந்த ப்ராடக்ட் மொத்தமாகவே ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டவுட் வருது, இது ஆர்கானிக்கில் பண்ணப்பட்டிருக்குமா அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? வித்தவுட் ஃபெர்டிலைசர் இது விளைவிக்கப்படும். ஸோ அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து க்ரீன் வாஷிங் அப்படின்னு பேர். அப்படின்னா எங்கள் கம்பெனிலேருந்து வரக்கூடிய கார், எங்கள் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பொல்யூஷன் ஃப்ரீ. அப்படின்னா நாங்கள் உற்பத்தி பண்ணது எந்த ஒரு கார்பனையும் ரிலீஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதிகமான காசு இருந்தால் கூட அதை தான் வாங்குறீங்க. அது ப்ரமோஷன், நீங்கள் என்ன சப்போர்ட்டிங் டுவர்ட்ஸ். ஆனால் அந்த கம்பெனிஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க, அது கரெக்டான ப்ராடக்ட். அதுக்கு பேர் க்ரீன் வாஷிங்னு பேர். நிறைய கம்பெனிஸ் இப்படி இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ, கார்பன் ஃப்ரீ, ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படியெல்லாம் லோகோ போட்டோன்னே நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி அவங்க பொய்த்தனமாக ட்ரேடிங் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட் டைம் டாக்ஸானமி அப்படின்னா கிளைமேட் கிளாசிஃபிகேஷன், கிளைமேட் ஃபினான்ஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா எதெல்லாம் கிளைமேட் ஃபினான்ஸ் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ், சஸ்டெயினபிள், அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இவி கார்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. வேறு எப்படி சஸ்டெயினபிளான்னு கேட்டாச்சுன்னா நோ. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து பயன்படுத்துகிறோம்? இதுதான் அவங்க கிரிக்கெட் பழைய கேப்டன் சொல்லியிருந்தார் முன்னாடி, மகேந்திர சிங் தோனி. வி ஆர் யூஸிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் எங்கேருந்து வருது? கோல் பேர்ன் பண்ணி. அப்போ வெதர் இட் இஸ் கிவிங் க்ரீன்? நோ. அதான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா யூ நீட் டு கோ க்ரீன். இங்கே நம்ம மாற்றணும். இங்கே மாற்றின பிறகு தான் இதை நம்ம க்ரீன்னு சொல்ல முடியும். மற்றபடி கார் பொல்யூஷன், பெட்ரோல் இல்லாமல் ஓடுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர க்ரீன் கிடையாது. ஸோ இது மாற்றப்படணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பேர் சஸ்டெயினபிள் கிடையாது. சரியா? இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணப்படும், இட்ஸ் அ சஸ்டெயினபிள். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், அது மாதிரி சஸ்டெயினபிள்னா ரீஜென்ரேஷன் அலோவ் பண்ணுறது, ஃபாரஸ்ட் க்ரோத், காடுகளை மொத்தமாக அழிக்காமல் ரீஜென்ரேஷன் அலோவ் பண்ணுறது, இந்த சஸ்டெயினபிள் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்றத லிஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு நம்மளோட டார்கெட், நான் உங்களுக்கு சொன்னேன் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் வி மேட் அ டார்கெட். நமக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், NDC, நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். அது எவ்வளவு? 45%. நான் சொன்னேன் ரீசெண்டாக மாற்றினாங்க. முன்னாடி 33லேருந்து 35 வச்சுருந்தாங்க. கார்பன் இன்டென்சிட்டியை குறைக்கிறது 2030க்குள்ளாடி வி நீட் டு ரெடியூஸ். 2005 இருந்த கார்பன் டை ஆக்சைடு இன்டென்சிட்டியை நம்ம குறைக்கணும் 45% அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். அதை அச்சீவ் பண்ணணும்னா வி நீட் டு ஃபண்ட் அ லாட். அது மாதிரி 2070 நம்ம டார்கெட் என்னது? நெட் ஜீரோ போகணும். நம்ம கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணோம், பட் வெளியில் விடுறதும் இன்டேக்கும் கரெக்டாக இருக்கும். மரங்கள் மூலமாக எடுக்கப்படுறது, இல்லைன்னா நம்ம கார்பன் எமிஷன்ஸை தடுக்கிறது. ஸோ அதன் மூலமாக ஜீரோ பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் சம்திங் வெயிட் 10.1 நினைக்கிறேன். 10.1 ட்ரில்லியன் we need for this purpose. அதை நீங்கள் அப்புறம் செக் பண்ணிங்க. 101 10.1ன்றது டவுட் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. 2070 நம்ம கார்பன் நியூட்ரல் வேணும்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ட்ரில்லியன் அமௌண்ட். அப்போ அதுக்கெல்லாம் யார் ஃபண்டிங் பண்ண முடியும்? கவர்மெண்ட் எல்லாம் தனியாக பண்ண முடியாது. அப்போ கிளைமேட் சேஞ்ச், இப்போ எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, நான் வந்து ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் இன் த க்ரீன் எனர்ஜி. ஆனால் எது க்ரீன் அப்படின்ற எனக்கு கரெக்டாக தெரில, எந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபேக் இல்லாத அப்படின்னு தெரிலன்னா இப்போ இவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க எந்த ப்ராஜெக்ட், சோலார் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் வரும். ஏன்னா இது பப்ளிக்கால் மட்டும் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, ப்ரைவேட்டும் இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது தான் இதோட மெயின். ஸோ கிளைமேட் டாக்ஸானமி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸானமி இஸ் கிளாசிஃபிகேஷன், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது லிஸ்டிங் பண்ணுறாங்க சஸ்டெயினபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி எதெல்லாம் அப்படின்றது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துறது. புரிஞ்சுதா?
ஓகே. த நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸில் இண்டெக்ஸேஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸேஷன் அதுக்கு குறைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்றதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா இண்டெக்ஸேஷன் அப்படின்றது காஸ்ட் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் காஸ்ட் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நமக்கு வந்து இப்போ 20%லேருந்து 12க்கு மாற்றிருக்காங்க. லாங் டேர்முக்கு 12.5க்கு மாற்றிருக்காங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இதே ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் எவ்வளோ மாற்றிருக்காங்க? கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 15லேருந்து 20 மாற்றிருக்காங்க. சரியா? அப்போ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு தெரியும். அசட்ஸ் அப்படின்னா 12 மந்த்ஸ் மேலே இருக்கணும். அது மூவபிள் இம்மூவபிள் சொன்னேன் 36, 24 அப்படின்ற கேட்டகரி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 12 இயர்ஸுக்கு அசட் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஷேருமே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஷேர் எல்லாமே இட் இஸ் கால்ட் அஸ் லாங் டேர்ம். அப்போ அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா கெயின் டேக்ஸ் தெரியும்ல, நான் போன கிளாஸில் சொன்னேன் நான் உங்களுக்கு. அதில் வரக்கூடிய கெயின், இப்போ எக்ஸாம்பிள் யூ பர்ச்சேஸ்டு 50 lakhக்கான ஒரு அசட் வாங்குறீங்க. இதை நீங்கள் விற்கும்போது 20 lakhs எக்ஸ்ட்ரா, தட் இஸ் 70 lakhs. அப்படின்னா நீங்கள் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்? 70 lakhsக்கு இந்த அசட்டை நீங்கள் விற்கிறீங்க ஆஃப்டர் 24 months லாங் டேர்ம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்செப்ட் படி நீங்கள் 20 lakhsக்கு டேக்ஸ் பே பண்ணணும். கரெக்ட் தானே? புரிஞ்சுதா? இல்லை? அப்போ 20% அப்படின்னா எவ்வளோ வருது? 20% ஃபார் திஸ் 20%. ம் 4 lakhs. கரெக்ட் தானா? 10% எவ்வளோமா? 10%னா 2 lakhs. 20ல் இப்போ 4 lakhs you need to pay tax. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கும்போது 2000ல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த இன்ஃப்ளேஷன் அன்னைக்கு 50 லட்ச ரூபா அப்படின்னா இன்னைக்கு ஈக்குவலன் டு 64.5 lakhsன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக டேக்ஸ் பே பண்ணீங்கன்னா 4 lakhs பே பண்ணணும். இப்போ நீங்கள் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் இண்டெக்ஸேஷன்னு பேர். அப்படின்னா இப்போது அன்னைக்கு 50 லட்சம் இன்னைக்கு ஈக்குவலன் டு 64. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ பணத்தோட 50 லட்சத்தோட வாங்குகிற தன்மை வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ 64.5 lakhs இன்னைக்கு அதே சொத்தை நான் வாங்கினேன். அப்போ 70 லட்சம் ஏறி இருக்கு அப்படின்னா மீதி எவ்வளோ வந்திருக்கு? 5 lakhs தான் உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம். புரியுதா உங்களுக்கு? இதே 1970ல் ஒரு பவுன் தங்கம் 200 ரூபாய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் 51,000 ரூபா செலவு பண்ணுறீங்க. ஸோ ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அன்னைக்கு பர்ச்சேசிங் பவர் ஆஃப் 200 இஸ் வெரி ஹை. இன்னைக்கு 51,000. திஸ் இஸ் இன்ஃப்ளேஷன். விலை ஏறுறது. இன்ஃப்ளேஷன் படிச்சுட்டீங்க தானே? ஓகே, தென் யூ பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட். அப்போது நீங்கள் இப்போ 200 ரூபாய்க்கான தங்கத்தை இன்னைக்கு விற்கும்போது 51,000 ரூபா விற்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவல் கேபிட்டல் கெயின் வந்து 64.5 20 லட்சம் கிடையாது, 64.5 லட்சம் இஸ் ஈக்குவலன் டு 50 lakhs ஆஃப் 2000. புரியுதா? காட் இட்? அதான் இண்டெக்ஸேஷன் பேரு, கணக்கு பண்ணுறாங்க. காஸ்ட் இண்டெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பேர். அப்போ மதிப்பு போடுறாங்க இந்த இண்டெக்ஸேஷன் மூலமாக. ஸோ இன்றைக்கி எப்படி நீங்கள் அன்னைக்கு 5 லட்சத்துக்கு வாங்கின கார் இன்றைக்கி 20 லட்சம் செலவு பண்ணுறீங்க. அப்போ 15 லட்சம் இஸ் அன் இன்ஃப்ளேஷன். சேம் கெப்பாசிட்டி, அதே காரணம் தான். சரியா? அப்போது 15.5 lakhs வந்து இன்ஃப்ளேஷனில் அந்த ரேட் ஏறி இருக்குது. அப்போது உனக்கு நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ தான்? வெறும் 5 lakhs தான். அப்போ நீங்கள் 5 lakhsக்கு தான் யூ நீட் டு பே டேக்ஸ். இது வந்து அன்னைக்கு இருந்த கான்செப்ட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12.5 மாற்றிருக்காங்க. இப்போ நீங்கள் 5 lakhsக்கு 12.5 பே பண்ணுறது இல்லை, 20 lakhsக்கு 12.5 இண்டெக்ஸேஷனாக எடுத்துட்டாங்க.
நீ எவ்வளோ விற்றுறிக்கோ அதில் நீ யூ நீட் டு பே 12.5. இண்டெக்ஸேஷன் இப்போ பண்ண முடியாது, அதான் வித்தியாசம். இப்போ 12.5னா உங்களுக்கு தெரியும் 2.5 lakhs வரும். இதே இது நீங்கள் 5 lakhs போட்டிங்கன்னா 1.25 வரும். இப்போ அந்த டேக்ஸ் லாபமா இந்த டேக்ஸ் லாபமா? பழைய டேக்ஸ் தான் லாபம். இதுக்கு சும்மாவே வச்சுருந்துருக்கலாம். குறைச்சன்ற பேரில் இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. புரியுதா? ஓகே, இது புரியலைன்னா தனியாக கேளுங்கன்ட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதிகமான ஃபண்டிங் பாலிசி. ஃபண்டிங்னா ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லேயே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்ளாதேஷ், லைக் மியான்மர், அப்புறம் மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே அங்கே இருக்குது. பூட்டானுக்கு இந்த வாட்டி 2006-8 crores கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நேபாளுக்கு 700 crores, மால்தீவ்ஸுக்கு வந்து 400 crores, ஸ்ரீலங்கா 245 crores, தென் ஆப்கானிஸ்தான் 200, அப்புறம் சாபகார் போர்ட் ஈரானில் அது இருக்கக்கூடிய 100 crore, ஆஃப்ரிக்கா 200 crore. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுக்கும் சேர்த்து சேஷல்ஸ் போன்ற கண்ட்ரிஸுக்கு 40, சேஷல்ஸ் கண்ட்ரிக்கு 40 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி அப்படின்ற ப்ரையாரிட்டி. 2008 வி லான்ச் திஸ் ஃபாரின் பாலிசி. இன்டர்நேஷ்னலைசேஷனில் அது படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அண்ட் த ஃபைனல் ஒன், ஒலிம்பிக் ஆர்டர். அதில் வந்து அபினவ் பிந்த்ரா அவருக்கு வந்துட்டு ஒலிம்பிக் ஆர்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன் தான் ஒலிம்பிக்கில் அதிகமான பார்ட்டிசிபேஷன் பண்ணதுக்காக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? நேம் மட்டும் போதும், மற்றபடி யூபிஎஸ்சி வில் நாட் ஆஸ்க் அபவுட் தோஸ் திங்ஸ். நேம் மட்டும் எனஃப். ஸோ தட்ஸ் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. So with reference to the capital gain tax, which of the following statements these are correct? Statement number 1, it's a form of direct tax that is paid due to the income that is earned from the sale of assets. Statement number 2, long-term gains are levied on profits of investments held for more than 3 years. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2. Okay. With reference to the World Heritage Convention, consider the following statement. Statement number 1, it came into force in 1972 and created the World Heritage Sites. Statement number 2, India is not a signatory for this convention. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, with reference to the PM Surya Ghar Muft Bijli Yojana, consider the following statements. Statement number 1, under the scheme, households will be provided with 100% subsidy to install solar panels on their roofs. Statement number 2, DISCOMs are designated as a state implementation agency under the scheme. Then statement number 3, DISCOMs will receive incentives based on their achievements in the installation of additional grid connected rooftop solar capacity beyond a baseline level. How many of the statements given above is are correct? Options are only A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, the 9 dashed line often seen in news is related to which of the following? Options are A, cosmic event, B, disputed area in the South China Sea, C option, natural heritage sites in North America, D option, a scientific research breakthrough. Question number 5, in the Union Budget 2024-25, scheme named Vatsalya has been proposed for minors. This scheme is related to which of the following? A, education, B, health, C, pension, D, none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is C. Question number 3, answer is A. Question number 4, answer is C. Question number 5, answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.